இன்னைக்கு வீடியோவில் எனக்கு உண்மையான ஒரு பர்சனை நான் ஏமாத்திருக்கேன். அவங்கள்ட்ட தான் சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பட் பார்க்க வேண்டியவங்க பார்க்கல. அதை திரும்ப சொல்கிறேன். கேட்குறீங்களா? அதை உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்போ நம்ம ஸ்கூல் படிச்சுட்டுக்கோம். நான் கூட கிளாஸ்லலாம் ஒன்றுமே தெரியாது, நல்ல புள்ள மாதிரி கமுக்கமாக கண்டு பண்ணேன். அப்போ தான் நீ வந்து பேசினேன். 2 பேரும் பேசி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அப்புறம் ஒரு கட்டத்தில் நீயே வந்து ப்ரப்போஸ் பண்ண. அதுக்கு நான் என்ன பண்ணேன்? ஒரு பொண்ணு வந்து நம்மள்ட்ட ப்ரப்போஸ் பண்ணா. என்னடா இது அப்படின்னு நான் சொல்லத்துனே தெரியாமல் பல்ல காமிச்சிட்டு சிரிச்சிட்டே ஓகேன்னு சொல்லிட்டேன். அடுத்த 1.5 வருஷம் எப்படி போச்சுன்னு நான் எக்ஸ்ப்ளனேஷனை தடத்தவலன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக போச்சு, ஒத்துக்கிறேன். அந்த மாதிரி நல்லா போயிட்டு இருக்க சமயத்தில் நான் உன்னை ரீசனே இல்லாமல் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். பயங்கரமாக அவாய்ட் பண்ணேன். நீ அதுக்கு திரும்ப வந்து பேசினேன். வேற எதனா பொண்ணா இருந்தா நான் பண்ணதுக்கெல்லாம் போடான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்திருப்பா. பட் நீ நான் எவ்வளோ பண்ணியும் திரும்ப வந்து என்கிட்ட பேசிட்டே இருந்தேன். ஆனால் அப்பயும் நான் டாக்ஸிக்காக தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு உன்னோட ஃபேமிலி ஸ்டடீஸ்னு சொல்லி ஃபுல்லாக மூவ் ஆகிட்ட. இது எல்லாமே முடிஞ்ச பிறகு தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன் எப்படியாப்பட்ட பொண்ணை வேணாம் சொல்லிட்டு போயிருக்கேன் அப்படின்னு. ஸோ திரும்ப வந்து பேசினேன், தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு யாராச்சும் ஏற்றுப்பாங்களா? உண்மையாக சொல்கிறேன், நான் அப்போ எதுக்கு அப்படிலாம் நடந்துக்கிட்டேன், அப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு எதுவுமே எனக்கு தெரியல. ஏன்னா அப்போ இருந்த மெச்சூரிட்டி லெவல் அவ்வளோதான் என்கிட்ட. எதுக்கு மேலே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சமாளிக்க எந்த ரீசனும் சொல்ல போகிறது இல்லை. பட் நீ ஒன்று மட்டும் யோசிச்சு பாரு, நம்மளோட இந்த பிரேக்னாலே நம்ம தெரியல, நம்ம 2 பேரும் மக்கு மாதிரி சுற்றிட்டு இருந்தோம். பட் நீ இப்போ ஒரு பெரிய காலேஜில் சூப்பராக படிச்சுட்டு இருக்க. நான் இங்கே என்ன பண்ண போறேன்னே தெரியாமல் சுற்றிட்டு இருந்தவன் இன்னைக்கு இதை தான் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அதை நோக்கி போயிட்டு இருக்கேன். லாஸ்ட்டாக ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், நான் அவனை மிஸ் பண்ணிட்டேன். அண்ட் சாரி நான் பண்ண எல்லாத்துக்கும். நான் பண்ணதுக்குலாம் அந்த சாரி கண்டிப்பாக பத்தாது தான். பட் எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனிவே நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். பாய்.